ஒரு இளைஞனுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, தன்னோட ஓய்வு நேரத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர்கள்ட்ட போய் கேட்குறான். எப்படி நம்மளோட ஓய்வு நேரத்தை நம்ம செலவிடுறது, எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நண்பர்களாக சொல்கிறாங்க, என்ன ஓய்வு நேரத்தை வந்து சினிமாவுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. இல்லை இந்த ஓய்வு நேரத்தை நம்ம வேறு மாதிரி பயன்படுத்தணும் அப்படி நம்ம யாரையாட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், நிர்வாகவியல் நிபுணர்கிட்ட போகிறான். சரி போவோம், அங்கே போய் நம்ம அவர்கிட்டே கேட்போம், அவர் தான் நல்ல ஆலோசனை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போகிறான். அங்கே போய் கேட்க போய் யோசனை பண்ணுறான். அங்கே போய் அவரு ஏதாச்சும் புக்கு படி, அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யி, நலன் செய்யி, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட போகிறாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போய் கேட்குறான். இந்த மாதிரி ஐயா எங்கள் ஓய்வு நேரத்தை நான் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகவியல் நிபுணர்கிட்ட இந்த இளைஞன் போய் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஓய்வு நேரத்தை மற்றவர் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்க. அதாவது உன்னுடைய ஓய்வு நேரத்தை வேறு யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது, அதை பார்த்துக்கிட்டினாலே போதும், உன்னுடைய ஓய்வு நேரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த நிர்வாகவியல் நிபுணர்.